கரூர் விபத்து குறித்து அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது வருங்காலத்தில் இது போன்ற துயரமான சம்பவங்கள், இந்த மாதிரி டிராஜடி நடக்காம அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த அனைவரும் மற்றும் காவல்துறையும் வருங்காலத்தில் இது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். சார், இப்ப உயர்நீதிமன்றம் ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கு, உயர்நீதிமன்றம் ஒரு விதிமுறை ஒதுக்கி கொடுத்திருக்கு, காவல்துறையும் ஒரு விதிமுறை ஒதுக்கி கொடுத்திருக்கும். அதை தாண்டி லேட்டா வந்ததுனாலதான் இந்த போன்ற சம்பவம் நடந்தது. இல்ல, இந்த நேரத்தில் நம்ம இதை அரசியலாக பார்க்காமல் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், இது போன்ற கூட்டம் வருங்காலத்தில் நடத்தக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருந்து காவல்துறையும் மிகுந்த அக்கறையோடும் பொறுப்போடும் செயல்பட்டு இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இந்த துயரமிக்க சம்பவம் கொடுத்திருக்கின்ற பாடம். அதை தாண்டி நான் அரசியலாக நான் எதையும் பார்க்கல. இது ஒரு விபத்து. இந்த விபத்தில் யாரையும் குறை சொல்லி பேசுவதால எந்த பலனும் இல்லை. வருங்காலத்தில் இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்காமல் நாம் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கு. பொதுக்கூட்டங்களுக்கு பெரிய அளவிலான இடங்களும் எதிர்கட்சி நடத்தக்கூடிய போராட்டமாகட்டும் பொதுக்கூட்டமாகட்டும் பெரிய அளவிலான இல்லை, எல்லா விதமான குற்றச்சாட்டுகளும் இருக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி அவர்கள் செயல்பாடுகள், எதிர்கட்சியான பொழுது அதற்காக குரல் கொடுப்பது, இதையெல்லாம் தாண்டி இது போன்ற துயர சம்பவங்கள் இனி தமிழ்நாட்டில் நடக்காமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் சரி, காவல்துறையும் பொறுப்போடு இனி நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உட்பட, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளுமே, எங்கள் நிர்வாகிகளும் சரி, அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இதுபோல பொதுமக்களை, தொண்டர்களை கூட்டுகின்ற நிகழ்ச்சியில கவனமாக இருக்க வேண்டும் என்பது இது ஒரு பாடமாக இருக்கிறது. அதை தாண்டி நான் இதில் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. கட்சித் தலைவர்கள் விஜய் அவர்கள் நான் திரும்ப சொல்றேன், நான் இதுல இங்க வந்தது நமது சொந்தங்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக, இன்னும் எங்க ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஜம்பை பேரூராட்சி கழக அவைத் தலைவர் கந்தசாமியோட பையன் கூட கே மோகன், 20 வயது ஒரே மகன், அவர் கூட இந்த துயர சம்பவத்தில் அவர் உயிரும் போயிருக்கு. அதுபோல நிறைய 40 பேர் இன்றைக்கு இறந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் நம்மை போன்றவர்கள் தான். அதனால இதை தாண்டி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் இதை அரசியலாக்க விரும்பவில்லை. ஏதோ ஒரு உறவினர் வீட்டிலேயோ, நண்பர்கள் வீட்டிலேயோ, தெரிந்தவர் வீட்டிலேயோ ஒரு துக்கம் ஏற்பட்டால் எப்படி வருவோமோ அப்படிதான் வந்திருக்கிறேன் தவிர நான் ஒரு அரசியல் கட்சியின் பொதுச் செயலாளராகவோ அரசியல்வாதியாக வரவில்லை. அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரனின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.